நாள்ல பாருங்க 18 வயசு 20 வயசு பையங்க ஜிம்முக்கு சேர்ந்துருமா, நல்ல உடம்ப பெருசா சூப்பரா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்து அதை தூக்க இதை தூக்கன்னு சொல்லிவிட்டு நாள் கணக்கில் என்னத்தலாமோ தின்னு உடம்ப பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருப்பான். வீட்டுல அம்மா ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாத்தா காலையில 8 மணிக்கு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு, தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொன்னோன்னா அதுக்கு இவன் பேசுற பேச்சு முழங்குற உனக்கு வேற வேலையே இல்லை, நேற்று சாயங்காலம் போகும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்ப போய் நான் எப்படி வாங்கிட்டு எனக்கு அப்படி வேலை இருக்கு இப்படி வேலை இருக்கு. தேங்காய் அவ்வளவு பெரிய பலுவான ஒரு காரியமா, ஏப்பா 20 வயசு பையில போய் தேங்காய் தூக்க அவன் எப்படி தூக்குவான் அப்படி கேட்கிற அளவுக்கு தேங்காய் ஒரு 2 டன் ஆகுது. அதெல்லாம் 1/2 கிலோ இருக்குமா, ஒரு 1/4 கிலோ இருக்குமா, இங்க இருந்து எட்டி நடந்தோம்னா ஒரு 50-100 அடி தூரத்துல மளிகை கடை இருக்குது, அங்க போய் ஒரு தேங்காய் வாங்கி கொண்டு கொடுக்கறது இவனுக்கு ஒரு பெரும் சுமையா இருக்கு. கடைசியில் அண்ணம்மாவை பரவாயில்லைக்கு போட்டுக்கிட்டு இவனை என்ன சொன்னா வேலை எப்படியோ சோம்பேறி பை, இவனை வச்சு நீ என்னதான் சொல்லுவான், ஆம்பளை பிள்ளை இருக்கான் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா கூட பிரச்சனை இல்லை இப்படின்னு அண்ணம்மா புலம்பிக்கிட்டு போய் வாங்கி வந்து அவங்களே தேங்காய் வாங்கி அவங்களே சட்னி அரைச்சி அவங்களே இவனுக்கு தீவிரத்தை கொடுப்பாங்க. இந்த ஒரு சின்ன வேலையை ஒரு தேங்காய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதை தூக்க முடியாதவன் அடுத்த அரை மணி நேரத்துல சாட்சை தூக்கி மாட்டிக்கிட்டு சுவ தூக்கி போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போய் அங்க போய் இந்த பக்கம் ஒரு 5 கிலோ அந்த பக்கம் 2 3 போடுங்கிறாள் தூக்கிக்கிட்டே இருக்கான், படுத்து கிடந்து அப்படியே மேல தூக்குறான் கீழே தூக்குறான் 25 கிலோ, அவ்வளவு வெயிட் அத்தனை பேரை திரும்ப திரும்ப தூக்குறவன் இத்தனோண்டி வெயிட்ட ஒரு தடவை தூக்குறது ஏன் தூக்குற? மனசுதான். மனசு விரும்பிச்சுன்னா உலகம் எவ்வளவு சிரமம்னு சொன்னாலும் சிரமம் இல்லை, மனசு பாரம்னு வேண்டாம்னு சொல்லிட்டா உலகம் எவ்வளவு இதை செய்ய முடியாதுமா.